Hi friends, welcome to Front End Hub. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல் பார்த்துருக்கோம். அந்த மாடியூல் 3 தான் பார்த்துட்ருக்கோம். மாடியூல் 3ல கண்டிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப்பும் ஃபார் ஈச்சும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ போன வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. ஃபார்னா என்ன, ஃபார் ஈச்னா என்னன்ட்டு. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் ஃபார் ஈச். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஃபார் லூப்பும் ஃபார் ஈச்சும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓல்டர் வே. ஓகேங்களா? ஸோ இது யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரே வந்து ஐட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச்சுங்கிறது ஒரு நியூ வே இப்போ தான் வந்திருக்கு, ES6 ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ அது யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம அரே வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து ஃபாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் ஈச் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணும் வென் கம்பேர் டு ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லூப்லேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லூப் வந்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த லூப் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அதே ஃபார் ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வெளியில் வர முடியாது. ஏன் அப்படின்னா இது கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ போன வீடியோவில் வந்து இந்த ஃபார் ஈச் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்பும் ஃபார் ஈச்சோட டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார் லூப்பும் ஃபார் ஈச் வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்து தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நாலாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சின்டாக்ஸ் தான். ஆக்சுவல் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம், இல்லை கண்டிஷன் செக் பண்ணுவோம், இது இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ, இண்டெக்ஸ், அப்புறம் என்டர் அரே வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபார் லூப்பும் ஃபார் ஈச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஃபார் லூப் வந்து நம்ம லூப் பண்ணி இப்போ வந்து நம்ம 1 2 3 4 5ன்னு காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஃபார் ஈச்சும் பார்த்தீங்கன்னா அதே தான், அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரென்ஸ் தெரியல, சும்மா இங்கே வந்து கன்சோல் லாக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சும்மா ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக சும்மா மைனஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணது, இது ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 4 5 மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிளில் வந்து இனிஷியலைஸ் வந்து மாற்றலாம். இப்போது 0ன்னு இருக்கிறது 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 2லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 4 5ங்கிற நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்மளால் எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிறது அப்படியே தான் ஐட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் பிரிண்ட் பண்ணுறது, எவ்வளோ தூரம் வந்து எந்தெந்த வேல்யூஸ் வந்து ஷோ பண்ணுறது, அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் இருக்கும். ஓகேங்களா? அது ஃபார் ஈச்சில் அந்த மாதிரி எந்த கண்ட்ரோலும் இருக்காது. அதை கொடுக்குற அரேவை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 4 5ங்கிறது பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? I = 2ன்னு கொடுத்ததுனால இது என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் 2லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். 0 அரே வந்து 0 0 1 2 அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 4 5ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, இங்கே வந்து பிரேக்குன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே பிரேக்குன்னு கொடுத்தேன் அப்படின்னா 3 மட்டும் பிரிண்ட் ஆகி இந்த லூப் வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் பிரேக்குன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 மட்டும் பிரிண்ட் ஆகி
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்குன்னு கொடுத்ததுனால இந்த லூப் வந்து வெளியில் வந்துடுச்சு, ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். அதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் மட்டும்தான் நம்ம பிரேக் யூஸ் பண்ண முடியும். இதே ஃபார் ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதே பிரேக் நான் கொடுக்குறேன், கொடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ பிரேக் வந்து நம்ம ஃபார் ஈச்சில் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஃபார் லூப்பில் வந்து பிரேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிருக்கும் ஃபார் லூப்னா என்ன, ஃபார் ஈச்னா என்ன அப்படின்ட்டு. ஃபார் லூப் வந்து முக்கியமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் ஈச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து லூப் பண்ணுறக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சில ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டோட டிஃப்ரென்ஷியேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த சினாரியோ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார் லூப்பாக ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுறதாங்கிறது நீங்கள் வந்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து லூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 1 2, அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது 3 4 5 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னு வைங்களேன், இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகி இந்த வெளியில் வந்துருச்சு, இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் வந்து இன்னொரு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபார் ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும். பிரேக் வந்து ஃபாரில் யூஸ் பண்ணலாம், ஃபார் ஈச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டப்பில் போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி வந்து அரேவை ஐட்ரேட் பண்ணுறதா, ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணுமா, இல்லை போத்தா, இல்லை நன் ஆஃப் த அபோவா அப்படின்னு நான் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. 3 பேரும் ஓட் பண்ணீங்க பார்த்தீங்க அப்படின்னா போத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா தப்பான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அரே மட்டும்தான் வந்து லூப் பண்ணும், ஆப்ஜெக்டை வந்து என்றைக்குமே வந்து லூப் பண்ணாது. ஓகேங்களா? இதோட ரைட்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐட்ரேட் த அரே. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஃபார் லூப் இருக்குது, இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா இந்த அரே தான் வந்து லூப் பண்ணி வந்து நம்ம இப்போ ஷோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அரேக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஐட்ரேட் பண்ணும் ஃபார் லூப்பு. வெறும் அரேவை மட்டும் சிங்கிள் ஆப்ஜெக்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது லூப் பண்ணாது. ஓகேங்களா? அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோடையே நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஒரு தெளிவான எக்ஸாம்பிள்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் நீங்கள் கோடு பார்க்கறக்காக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இது கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேர் ஈக்குவல் டு எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அரேக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த அரேக்குள்ளே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நான் லூப் பண்ணுறேன். நான் கேட்டது வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து லூப் பண்ண முடியுமா தான் கேட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி லூப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ வேர் ஈக்குவல் டு நான் 0னே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 0 கொடுத்துறேன். எம்ப்ளாயீஸோட லென்த் வந்து செக் பண்ணால் அதே வந்து நம்ம வந்து இது பண்ண தேவையில்ல, எம்ப்ளாயீஸோட லென்த்து பேஸ் பண்ணி நம்ம இது லூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்றேன் கன்சோலில். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் தூக்கிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அரே இருக்குது, அரே ஆஃப் ஆப்ஜெக்டை தான் வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2வது டேப் போனோம் அப்படின்ட்டா நம்மளுக்கு ஒரு அரே ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வந்து அரேவாக இருக்கிறனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார் லூப்பில் வந்து லூப் ஆகுது. ஓகேங்களா? இதே பார்த்தீங்க அப்படின்னா அரேவாக இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இது ஒரு ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி ஈக்குவல் டு இப்போ அரேவை நான் தூக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை வந்து லூப் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. சரிங்களா? லூப் ஆகாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வெறும் வந்து அரேவாக இருக்கிறது மட்டும்தான் வந்து ஃபார் லூப்பில் வந்து நம்ம வந்து லூப் பண்ண முடியும்.
தனியாக இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக இருக்கிறது நம்மளால் லூப் பண்ண முடியாது ஃபார் லூப்பில். ஓகேங்களா? இதுக்குன்னு இன்னொரு லூப் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் லூப். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபாரின் லூப்னா என்னங்கிறது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப்பில் இருக்குது, அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? சின்னதாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நாளைக்கு ஒரு பெரிய கோடு நம்ம அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.